ஒரு மாதம் கட்டிடுறாங்க, 2 மாதம் கட்டிடுறாங்க, 3வது மாதம் வேலை இல்லாமல் போயிடுது, வேலையில் எதுவும் சண்டை போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த ஒரு மாதம் இன்கம்மே இல்லாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிடுது, பைக் வாங்குறாங்க, பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதேமாரி பிரச்சனை எங்கே பார்த்தாலும் நடக்குது. அதனால தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னு தான் சொல்லலை. நம்மளுடைய வருமானத்துக்கு அதிகமாக கடன் வாங்குறது தான் தப்பு. நமக்கு அது ஒரு டார்ச்சர் மாதிரி தானே இல்லையா? ஸோ நம்ம ஏதாவது வேற ஒரு எக்ஸ்பென்சிவ்லுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்போம், பட் இது கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அது என்னை பொறுத்தவரையும் இஎம்ஐ தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்குறோமோ அதை பொறுத்து தான். லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு இஎம்ஐ போட்டால் அது தப்பு. இப்போ அதே பட்சத்தில் எசென்ஷியல் ப்ராடக்ட் ஹோம் லோன் இஎம்ஐ பண்ணுறோன்னா அது தப்பு கிடையாது. எனக்கு இஎம்ஐ இந்த வட்டி வாங்குறது எதுவுமே பிடிக்காது. எல்லாருமே இன்னும் அது உழைப்பே இல்லாமல் கிடைக்கிறது தான் அந்த ஒரு அமௌண்ட்டு. அந்த காசு அதில் போகிறனால இஎம்ஐ கட்ட முடியாமல் ரொம்ப அதுலேயும் டார்ச்சர்ஸ் நிறைய அடிச்சுட்டு போகிறது அது மாதிரி நடக்குது. ஸோ நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னா நம்ம வாங்கலாம், நம்மளால் முடியாதுன்னா வாங்கக்கூடாது. ஸோ அதுதான். ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நார்மல் பீப்புளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆமாங்க, கிரெடிட் கார்டு அது பகல் கொள்ள மாதிரி தான். பகல் கொள்ள அதனால அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஃபோன் வாங்கணும், எனக்கு இந்த மாதிரி ஃபோன் வேணும், ஐஃபோன்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் உடனே வாங்கினேன். என்கிட்ட காசு இல்லைன்னா இஎம்ஐயில் தான் வாங்குறாங்க. ஸோ இஎம்ஐயில் தான் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு பொருள் வாங்கினா பணத்தை சேர்த்து வைப்போம். ஆனா இப்போ இஎம்ஐல ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கு பணம் கட்டுறதுக்காக நம்ம இப்போ பணத்தை சேர்த்து வைக்கும். அதனால இப்போ இந்த இஎம்ஐன்ற ஒரு விஷயம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல அதிகமாயிட்டே போகுது. ஓகே, இப்போ இந்த இஎம்ஐன்ற ஒரு விஷயம் இப்போ தேவையில்லையா மக்கள்கிட்ட போய் கேட்கலாம் வாங்க சார். இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த இஎம்ஐ கடன் ஒரு விஷயம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. முதல்ல இஎம்ஐ கடனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஎம்ஐ கடன் பேசிக்காக வாங்கக்கூடாது. சரி. ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் இல்லைங்களா, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இஎம்ஐ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய வருமானத்துக்கு அதிகமாக கடன் வாங்குறது தான் தப்பு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனா ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கை காசு போடணும், மீதியை நீங்கள் கடன்லாம் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அது பாதியாகவும் வரும், முழுசாகவும் வரும். அதனால அதை பாதி அளவுக்கு நம்ம எடுக்கிறது பெஸ்ட்டு. இன்னும் கேட்டிங்கனாக்கா, நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 10%ஓ 20%ஓ மட்டும் நம்ம அந்த கடனுக்காக செலவு பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கிறத அது நல்லது தான் தோணும். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கிற மாதிரி இஎம்ஐ கடன்லையும் மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ் பாரோயர் அவனால் ஒரு பொருள் வாங்க முடியல. அவன் வங்கியில் கேட்கும்போது கடன் கொடுத்து இஎம்ஐ சலுகை கொடுக்குறாங்க. வட்டி நிரந்தர வட்டின்றதுனால ஒரு நம்பிக்கை பாரோயருக்கு வங்கி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இஎம்ஐ ஒழுங்காக கட்டினா நம்ம இந்த கடன் முடிச்சுட்டு அடுத்த பொருளோட வாங்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது மெரிட். ஸோ டிமெரிட்னும் போது சப்போஸ் டிஃபால்ட் ஆனால் அவனை பெனல்ட்டி இன்ட்ரெஸ்ட் போடுறது, அவனை மணி கலெக்டர் போயிட்டு குண்டா சமைச்சு அவனை இல்ட்ரீட் பண்ணுறது, அது டிமெரிட்ஸ். அதுதான். ஸோ அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். எந்த ஆக்ஷன்லையும் மெரிட் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. இஎம்ஐ கடன்லையும் மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கலாம் மெரிட்ஸ். டிமெரிட்ஸு கொஞ்சம் சப்போஸ் 80-20% இருக்கலாம். ஆனால் நல்லது தான். எல்லோரும் வாங்குற செல்லு பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது இந்த இஎம்ஐ லோன். எல்லாருக்கும் கிடைக்காத பொருள், ஒரு பொருள் 10,000 ரூபாய் கொடுத்து என்னால் வாங்க முடியலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இஎம்ஐல வாங்குறதே தப்பு தானே சார்? ஸோ என்னை பொறுத்தவரையும் பர்சனலாக எனக்கு இஎம்ஐ பிடிக்காது. ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ரெடி கேஷ்ல எடுத்துட்டா ஓகே, இது நம்மளோடது அப்படின்னு இருக்கும். மாசம் இஎம்ஐ வாங்குறோம் அப்படின்னா அதுக்காகவே நம்ம ஏதாவது வேலைக்கு போகணும், கொடுத்துதான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது பே பண்ணணுன்றது பேக் எண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு டார்ச்சர். வேலைக்கு போய் தான் சார் ஆகணும், பட் ஆனால் அது நமக்கு அது ஒரு டார்ச்சர் மாதிரி தானே இல்லையா? ஸோ நம்ம ஏதாவது வேற ஒரு எக்ஸ்பென்சிவ்லுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்போம்,
பட் இது கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அது என்னை பொறுத்தவரையும் பர்சனலாக நல்லது இல்லை. சரி ஓகேங்க. இப்போ நான் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ நான் சேர்த்து வச்சு வாங்குறதுக்குள்ள அந்த பொருள் வந்து ஒன்றும் அப்போ இருக்காது, இல்லை இன்னும் விலை அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இஎம்ஐன்னு ஒரு விஷயம் தானே யூஸ் ஆகுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? சரியான கேள்விதான், பதில் இல்லையே. சரி, நீங்க எதனா இஎம்ஐ வாங்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கி? ஆக்சுவலி என்னோட மொபைல் நான் இஎம்ஐல தான் வாங்கினேன். ஓகே. என்னோட இது என்னன்னா, நான் சென்னையில இருந்தேன். ஸோ நான் இஎம்ஐ கட்டணுன்றதுக்காகவே நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். இஎம்ஐக்காக வேலைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வீட்டில் என்னை கூப்பிட்டாங்க, வந்துரு வீட்டுக்கு அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்பா கிட்ட கேஷ் வாங்கி இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது அவங்களுக்கு என்னால் தேவையில்லாத பேர்டன் தானே. ஸோ அதனால எனக்கு இஎம்ஐ பிடிக்காது. இஎம்ஐ தேவையில்லாத ஒன்று. நம்ம இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா? அதான் இப்போ ஒரு பொருள் வாங்குனா இஎம்ஐ வாங்க கடனை தான் வாங்குறேன். ஏன் அந்த பொருள் அந்த பணம் சேர்த்து வச்சு வாங்கக்கூடாது? அந்த அளவு பணம் வந்து கையில் சேர்க்குற அளவுக்கு ஏற்கனவே அந்த கெப்பாசிட்டி கிடையாது. நேரம் இருக்காது. ஆமாம், இப்போ சப்போஸ் நம்ம 20,000 இருக்கா, சப்போஸ் நான் வந்து எவ்ரி இயர் ஜனவரியில் ஒரு பொருள் வாங்குவேன். ஸோ அந்த அந்த நேரத்தில் என்ன பொருள் ஒரு தடவை பிளான் பண்ணிடுவோம். லாஸ்ட் இயர் மிக்ஸி வாங்கணும், ஒரு தடவை இது வாங்கணும்னு சொல்லணும். அடுத்த பர்ச்சேஸ் வந்து நம்ம இது பண்ணுறோம். நான் பேங்கரில் இருந்ததுனால நான் என்ன செய்வேன், அதுக்காக உண்டான ஒரு ஆர்டி கட்டுவோம். ஆர்டி கட்டி ஒரு இயர் ஆர்டி கட்டினா 2,000 24,000 ரூபாய் வரும். 25,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவேன். அது சப்போஸ் நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஆர்டி அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டா மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அதிகமாகும். அடுத்து வந்து கொஞ்சம் காஸ்ட்லி பொருள் வாங்கல வாய்ப்பு இருக்குது. அதனால் இஎம்ஐக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி இஸ் நல்ல 80%. இஎம்ஐ தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்குறோமோ அதை பொறுத்து தான். லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு இஎம்ஐ போட்டால் அது தப்பு. இப்போ அதே பட்சத்தில் எசென்ஷியல் ப்ராடக்ட் ஹோம் லோன் இஎம்ஐ பண்ணுறோன்னா அது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம 50 lakhs ஒரு 60 lakhs ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டு ஒரு வீடு வாங்கும்போது வீட்டோட ப்ரைஸ் ஏறிடும். ஸோ நமக்கு லைஃப் வந்து ரொம்ப லாங், நம்மளுடைய ட்ரீம்லாம் அதில் அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் அதே இது வந்து மொபைல் டிவி அந்த மாதிரி இதில் வந்து இஎம்ஐ தப்பு. சரி ஓகே. நம்ம அதே மாதிரி நம்மளுடைய இன்டெக் சேலரியோட இதை பொறுத்து நம்ம இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 20% 30% ஓகே. மற்றபடி அதிலே வந்து 50 60 அப்படின்னா சரி பண்ண முடியாது. எனக்கு வந்து இஎம்ஐ இந்த வட்டி வாங்குறது எதுவுமே பிடிக்காது. எல்லாருமே அது வந்து உழைப்பே இல்லாமல் கிடைக்கிறது தான் அந்த ஒரு அமௌண்ட்டு. இப்போ இஎம்ஐ 0% வட்டின்னு நமக்கு கொடுப்பாங்க. இருந்தாலுமே ஒரு 1000 ரூபா 2000 ரூபா எக்ஸ்ட்ரா இல்லாமல் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கடையுமே எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி, எதை வாங்கினாலும் சரி, 0% சொல்கிறது தான், பேருக்கு தான் அது 0%. இருந்தாலும் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்க செய்கிறாங்க. அது எந்த கணக்கில் போகுதுன்னு நமக்கும் தெரியாது. ஓகேவா? அதனால எனக்கு விருப்பமும் கிடையாது, நான் இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது, எடுக்க போகிறதும் கிடையாது. சரி ஓகேங்க. இஎம்ஐ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அதில் பெனிஃபிட்டும் இருக்குது சார், அதில் தப்பும் இருக்குது, ரைட்டும் இருக்குது. ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் வந்து அர்ஜென்ட்டாக லேண்ட் வாங்கணும்னு பார்த்தாங்க. அவங்க கவர்மெண்ட் பொசிஷனில் இருந்தாலும் அவங்களால உடனே வாங்க முடியல. ஸோ அப்போ லோன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சு அவங்க வீடு வாங்கி வீடு கட்டி இப்போ செட்டிலாக இருக்காங்க. அவங்களுக்கு ஜாப் வருது, ஸோ அமௌண்ட் வருது, அதை வச்சு கட்டிடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெய்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சில பேர்ட்ட கடன் வாங்கி கட்ட முடியாமல் அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறதுனால அந்த காசு அதில் போகிறனால இஎம்ஐ கட்ட முடியாமல் ரொம்ப அதுலேயும் டார்ச்சர்ஸ் நிறைய அடிச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி அது மாதிரி நடக்குது. ஸோ நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னா நம்ம வாங்கலாம், நம்மளால முடியாதுன்னா வாங்கக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட பர்சன்டேஜ் ஒன்று இருக்கும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க சேலரியில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னா ஓகே, அது ஓகே. ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்குங்களா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அது பற்றி அது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 1 lakh மந்த்லி சேலரினா அவங்களுக்கு டெய்லி யூஸஸ்க்கு சில அமௌண்ட்டு தேவைப்படும், மந்த்லி யூஸஸ்க்கு தேவைப்படும், சாப்பாட்டுக்கு தண்ணி மேபி எல்லாத்துக்கும் தேவைப்படும். ஸோ அதுக்கெலாம் இருந்து நம்ம செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் சார். நமக்கு இல்லை, இதுக்கே இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஃபேமிலிஸில் நிறைய பேர் வேலைக்கு போவாங்களே, விமன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க்குக்கு போகும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். 2 பேர் சேர்ந்து க்ரோ ஆகும்போது லோன் வாங்கி நிறைய விஷயத்த நம்மளுக்கு வாங்கிக்க முடியும். ஸோ அது எனக்கு ஓகே சார். இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து சேர்த்து வச்சு வாங்குவாங்க. ஆனால் இப்போ ஒரு பொருள் வாங்கினா உடனே இஎம்ஐல போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்ல ஒரு பொருளை பணம் சேர்த்து வச்சு வாங்குறது பெஸ்ட்டா இல்லை இஎம்ஐல வாங்குறது பெஸ்ட்டா? நம்ம பணம் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே அது வந்து அவுட் ஆஃப் இதுக்கு போயிடும்.
அதனால் இஎம்ஐ வாங்குறது நான் சொன்ன மாதிரி அந்த பாதி அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு பாதி அளவுக்கு நம்ம கடன் வாங்குறது தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிளான் இஸ் கரெக்ட். சில இன்ஸ்டியூஷன் வந்து அதுக்குன்னு குண்டாஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து த்ரிட்டன் பண்ணது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டலனோட அவன் சொல்லுவான், ஐயா இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, என் பையனுக்கு எக்ஸாம் இது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போச்சு, அடுத்த மாதம் கட்டுவான்னா ஹியூமானிட்டேரியன் கன்சிடரேஷனில் அவங்கள அப்ரோச் பண்ண மாட்டேன். இல்லை நீ செய்யலைன்னா அவங்க பொருளெல்லாம் எடுத்து வெளியே அவனை வந்து மென்டல் அகைன் அவனுக்கு கொடுக்கறதுனால அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவனுக்கு எவ்வளோ இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையாக பொய்யான்னு அந்த பேங்க் இன்ஸ்டிடியூஷன் வந்து அனலைஸ் பண்ணுறதே இல்லை. அவனுக்கு வேண்டியது இஎம்ஐ கரெக்டாக இருக்கணும், அதுதான். சில பேர்லாம் வந்து முக்கிய யங்ஸ்டர்ஸ் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி போன் அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இஎம்ஐலாம் எடுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா அது வந்து டிப்ரிசியேஷன் அசெட். இப்போ ஃபோனு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் இஎம்ஐல பண்ணால் அது ரொம்ப தப்பு. அது வந்து டிப்ரிசியேஷன் அசெட்டு. நம்ம இப்போ 30,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குறோம், இல்லை 1 lakh கொடுத்து ஆப்பிள் ஃபோனே வாங்குறோன்னா கூட திருப்பி நம்ம இது பண்ணும்போது அதோட வேல்யூ ஒன்றுமே இருக்காது. அது ரொம்ப தப்பு. நம்ம ஏன்னா 1 வருஷம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அது வேஸ்ட். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க அது உழைப்பு இல்லாம கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனா அது வாங்கினவங்க நம்ம உழைச்சு தான் கொடுக்க போறோம். இன்னொன்னு இப்ப வந்து ஒரு பொருள் நான் வாங்குறேன் அப்படின்னா அதோட மதிப்பு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கும். நான் பணம் சேர்த்து வச்சுதான் நான் வாங்கும் போது கண்டிப்பா அந்த விலை வந்து அதிகமா இருக்கும், அந்த பொருள் இல்லாம இருக்கும். அப்ப அந்த இடத்துல இஎம்ஐ யூஸ் ஆகுது இல்ல, அப்ப அதை எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பாக்குறேன்னா நம்மகிட்ட இல்ல, அந்த டைம்ல இல்ல, அது இல்லைங்கும் போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கும் போது ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா நமக்கு தெரியாதுதான். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல நம்மளால எது முடியுதோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக இப்போ இஎம்ஐ ஆப்ஷன் போறதுனால எனக்கு அது பெனிஃபிட்டா எனக்கு தெரியல. இருக்கிறத வச்சு வாங்குறத வச்சு வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி இஎம்ஐ கடன் வாங்கி அது ஒரு ப்ரெஷரா மாறி அப்படின்னா? ஆமா அவங்களால கட்ட முடியும்னு போய் வாங்கிடுறாங்க. 1 மாசம் கட்டிடுறாங்க, 2 மாசம் கட்டிடுறாங்க, 3ஆவது மாசம் வேலை இல்லாம போயிடுது, வேலையில சண்டை போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த 1 மாசம் இன்கம்மே இல்லாம இஎம்ஐ கட்ட முடியாம போயிடுது, பைக் வாங்குறாங்க, பைக் எடுத்துட்டு போயிடுறாங்க. இதேமாரி பிரச்சனை எங்க படத்தான் நடக்குது. அதனால தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னு தான் சொல்லலை. ஆமா, வீட்டுக்கு லோன் எடுக்கிறாங்க, இஎம்ஐல எடுக்கிறாங்க. அதனால நிறைய பிரச்சனை தான் அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நான் இஎம்ஐ ஆப்ஷனே நான் போவே மாட்டேன். ஓகேங்க, இப்போ அந்த இஎம்ஐல வந்து எந்தெந்த பொருள் எடுக்கலாம்? ஏன்னா நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு இந்த ஒரு பொருள்னா உடனே வாங்கிக்குவாங்க. ஆனா சில அடிப்படை பொருள் வாங்கினா அது ஓகே, ஆனா இஷ்டத்துக்கு பொருள் வாங்குற போன்ற விஷயம்லாம் இருக்கு. எந்த பொருள் வாங்கினா ஓகே இஎம்ஐல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடு. ஏன்னா வீடு நமக்கு குடியிருப்பு இல்லைன்னா நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இன்னும் பிளாட்ஃபார்மில் வாழ முடியாது, ரெண்ட்டுக்கே சிலது போயிடும். இஎம்ஐ கிடச்சிச்சுன்னா நம்ம அந்த சேலரி வச்சு அது பண்ணிக்கலாம். சில பேர் இந்த எலக்ட்ரானிக் பொருள்லாம் வாங்குவாங்கள, ஸோ அது வந்து போக போக டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச. நான் வந்து இப்போ ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அது மதிப்பு வந்து அப்போ ஓகே, ஒரு 2-3 மாதம் கழிச்சுன்னா அந்த பொருளை விற்றாலுங்க அந்த காசு கூட வர இஎம்ஐல கட்ட பண்ண முடியும். அதெல்லாம் இருக்கு. ஓகே சார், உங்களுக்கு இஎம்ஐ கடன் இருக்கா? எனக்கு இஎம்ஐ கடன் இருக்கு. எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். 5 lakhs. ஆமாம், அதில் 3 வருஷத்தில் 1 வருஷம் கட்டியிருக்கோம். எப்படி சார் 5 lakhsன்றீங்க? எப்படி அதை சமாளிக்க முடியுதுங்களா? அவ்வளோ பெரிய தொகையாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கிறேன். அது இல்லை சார், சில டைம்ஸ் வந்து அந்த அந்த தவணை டேட் வந்து தாண்டி போன பிறகு ஒரு பயம் ஒன்று வரும் பார்த்தீங்களா? ஐயோ என்னடா இது அந்த டேட்ல கொடுக்கணுமே, இல்லை தவணை டேட்டு தவறாது. ஏன்னாவே இருக்கும்ல. ஆமாம், அது மேலே வந்துருக்காங்க. எனக்கு இல்லை, ஏன்னா வருமானம் வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த 10% அளவுக்கு தான் நான் வச்சேன். 10% 20% அளவுக்கு தான் நான் கடன் அமௌண்ட் இருக்கும். எப்பயுமே பேங்க்ல கொஞ்சம் அளவுக்கு காசு இருக்கிறதுனால இஎம்ஐ எடுப்பேன். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த கிரெடிட் கார்ட்ஸ் கடன் அட்டை அப்படின்னு நம்மளுக்கு அவங்களே கால் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரெஷரை கூட கொடுக்கும். அதை பத்தி நினைக்கிறீங்க இந்த கடன் அட்டை? அது மாரி வரும்போதெல்லாம் ஜாலியா பேசுவேன், ரொம்ப ஃபன்னா பேசுவேன். கால் பண்ணுவாங்க, கால் சொல்லுங்கன்பாங்க, எனக்கு வேணா ஒரு ஃப்ரீயா ஒரு 2 லட்சம் கொடுங்க மேடம், நான் இன்னும் வேலைக்கெல்லாம் போல, வேணா சும்மா வேணா கிரெடிட் பண்ணி கொடுங்க, நான் வேணா எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு ஃபன் டைமாக தான் அதை ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுவேன். தவிர அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி கால் பண்ணா ஜாலியாக பேசி ஜாலியாக விட்டுருவேன். கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, இவங்க உங்களுக்கு அமௌண்ட் தரேன்னு சொல்லி வலுக்கிழமை திணிக்கிறேன். அது சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஓகே இவ்வளவு கிடைக்கும். அந்த மாதிரி டைம்லனா ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டு வச்சிருவேன். இல்லை அந்த கிரெடிட் கார்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அதுவுமே கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு இஎம்ஐக்கு சம்பந்தமா தான் உள்ளது தான். அதுவும் 1 மாசம் கட்டுவோம், 2 மாசம் கட்டுவோம், 3ஆவது மாசம் கட்ட தேவைட்டோம்னா ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை தான். அது நம்மளே ஒரு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குற மாரி. அது
காசு கொடுத்து வாங்கி நம்மளே ஒரு பிரச்சனையை நமக்கு திணிச்சிக்கிறது தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். அது இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து ரேஷன் கார்டு பேன் கார்டு இருக்கோ இல்லையா கண்டிப்பா எல்லா பர்சனும் கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க, இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதை கரெக்டா யூஸ் பண்றாங்க. அவங்ககிட்ட கண்டிப்பா சில பேர் அவங்களுக்குன்னு ஒரு இன்கம்னு தனியா இருக்கும். பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இஎம்ஐ ஆப்ஷன் தான் போவாங்க. ஏன்னா அவன் அந்த காசை எடுத்து வேற இதுல போட்டு இன்வெஸ்ட் அதிகமா பேமெண்ட் அதுல வர காசை இவங்க இதுல போட்டு இது ஒரு அமௌண்ட்டாவே அவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்மள மாரி சாதாரண ஆளுங்களால அந்த ஒரு இது பண்ண முடியாது. நம்மள்ட்ட ஒரு பிசினஸ் கிடையாது, நம்ம ஒருத்தன்ட்ட போய் வேலை தான் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நம்மள்ட்ட காசு இருக்காது. அவங்கள மாரி ஆளுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு இஎம்ஐ ஓகே. இஎம்ஐ ஓகே, நார்மல் பண்ண கண்டிப்பா செட்டே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாரி ஆளுக்கும் சரி. நான் ஒரு பிசினஸ் மேனா இருந்தா நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா பிசினஸ் மேனுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா நார்மல் பீப்புளுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க அது ஒரு அதான் காசு கொடுத்து ஒரு பிரச்சனையை விலைக்கு வாங்கிக்கிற மாரி சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறது. ஆமா, அதுவுமே அது ஒரு சில பேருக்கு பெனிஃபிட் தான். லைக் ரொட்டேஷன்லேயே தான் விட்டுட்டு இருப்பாங்க, இங்க வாங்கி இங்க கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே தேவையில்லாதது தான். நமக்கு இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போயிடலாம். எதுக்கு நமக்கு தேவையில்லாத காடு காசு கடன் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துடலாம் இல்லையா? ஸோ இது ரெண்டுமே அத்தியாவசியமானது தான். ஆமாங்க, கிரெடிட் கார்டு அது பகல் கொள்ள மாதிரி தான். பகல் கொள்ள அதனால அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா முதல்ல ஆசை காட்டிடுவாங்க, நீங்கள் வாங்க ஒரு 29 நாள் அது கட்டிட்டுனா இன்ட்ரெஸ்டே வராதுன்னுவாங்க. ஆனால் அது டேர்ம்ஸ் அப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைடுன்றதுல அதில் 1000 கண்டிஷன் இருக்கும். குட்டியா இருக்கும். அதுதான் சொல்கிறேன். அது யாருக்கும் தெரியாது. 10 கண்டிஷன் கொடுப்பாங்க, கீழே டிஎன்சி போட்டு விட்டு அப்ளிகபிள். அது டிஎன்சியில் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் பிரச்சனை வரும்போது அதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது சொல்லுவாங்க, ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. கிரெடிட் கார்டு கொடுக்குறது கேன்வாஸ் பண்ணாங்க, ஓகே. சப்போஸ் டிஃபால்ட் ஆனால் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அவனை எஜுகேட் பண்ணணும். ஓகே ஓகே. ஒரு பாரோயருக்கு எஜுகேட் பண்ணால் அவன் அக்கௌண்ட்டை ரெகுலராக வச்சுட்டு இது பண்ணினா உனக்கு எந்த இது கிடையாது, அது ப்ளஸ் பாயிண்ட்டு. நீ கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கட்டலைன்னா அது இன்ட்ரெஸ்ட் தான் வர செய்யும். அதுக்கெல்லாம் நீ ஒப்பும் தான் கிரெடிட் கார்டு வாங்குற. அதனால வாங்கிட்ட பிறகு கிரெடிட் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷனை பேசுறதுல தப்பு. ஒரு வாரத்துக்கு அதாவது தினைக்குமே கிரெடிட் கார்டுக்கான கால் வந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு தலைவலியா இருக்காதுங்களா? தலைவலியாக தான் இருக்குது. ஆனால் நான் கிரெடிட்டே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கிரெடிட்டுன்னு கடன் அட்டை கடன் என்னும்போது அது வாங்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். கால் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, கடன் அட்டையும் வாங்கினதில்லை. இஎம்ஐ வேணா இருக்குது, அது தேவைக்காக வாங்கியிருக்கேன். கிரெடிட் கார்டு ஆக்சுவலாக என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. நான் அதை நான் யூஸ் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஏன்னா பண்ணிவிட்டு வீட்டில் போயிட்டு நான் இது மாதிரி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டா வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோ, வேண்டாம். ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுற முக்கியமாக இல்லை, அதுவும் இருந்துட்டு போட்டுமே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க அது எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல சேலரி வாங்குறவங்க. அதான் ஒரு பாட்டு கூட இருக்க, கார் இஎம்ஐ, ஃபோன் இஎம்ஐ, ஜெட் எல்லாம் அந்த மாதிரி இப்போ இஎம்ஐல தான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே நார்மல் ஜெண்டர் கூட இப்போ இஎம்ஐ, யங்ஸ்டர்ஸ் கூட இஎம்ஐல ஒரு சிலர் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ ஃபோன் என்னோட காலேஜ் மேட்ஸ்லாம் ஃபோன் வாங்கணும், எனக்கு இந்த மாதிரி ஃபோன் வேணும், ஐஃபோன்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் உடனே வாங்கினேன். என்கிட்ட காசு இல்லைன்னா இஎம்ஐல தான் வாங்குறாங்க. ஸோ இஎம்ஐல தான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இஎம்ஐல இந்த பொருள் எடுக்கலாம், இது ஓகே அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இன்னும் பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக கோல்டுக்கு இஎம்ஐ தர மாட்டாங்க. அந்த மாதிரி அப்ரிசியேஷன் அசட் இருந்ததுன்னா அதுக்கு இஎம்ஐ எடுக்கலாம். டிப்ரிசியேஷன் அசட்டுக்கு இஎம்ஐ எடுக்கலாம். ஸோ ஓகே, இஎம்ஐ பற்றி ஒரு விஷயம் சொல்றீங்க. நீங்கள் இஎம்ஐல பொருள் வாங்கிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம். ஹோம் லோன்ஸ் வாங்கியிருக்கோம். அதனால தான் அதை சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க ஹோம் லோன்ஸ்? 60 lakhs. ஓகே, 60 லட்சத்துக்கு வாங்கிருக்கீங்க மேம். அந்த குறிப்பிட்ட டேட்டு தாண்டும் போது யாராலும் இந்த ஒரு விஷயம் தான் இல்லை, இஎம்ஐல ஒரு பொருள் எடுத்திருக்கேன், அந்த டேட்ல என்னால் கட்ட முடியாம போனா அதுக்கான வட்டி அதிகமாகும், ஒரு பயம் ஏற்படும். அந்த ஒரு அனுபவங்கள்லாம் இருக்குங்களா? அது ஆக்சுவலா ஏற்படும். ஆனா அதுக்கு தான் நான் சொல்றேன், ப்ரெஷர் தான். ஆனா அதுக்கு தான் சொல்றேன், சேலரியோட பெர்சன்டேஜ் பொறுத்து நீங்க இஎம்ஐ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 60 lakhs நம்ம இஎம்ஐ எடுக்கிறோம்னா அந்த அமௌண்ட் எக்ஸாம்பிள் இஎம்ஐ ஒரு 50,000 48,000 இருந்துச்சுன்னா உங்களால அதை கட்ட முடியற அளவுக்கு உங்களுடைய சேலரி இருந்தால் எடுக்கும். அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பொருள் வாங்குவாங்க. சென்னையை பொறுத்தவரைக்கும் தெரியல. எங்கள் பக்கம் காரு, உங்க பக்கம் நீங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை பக்கம் காரு, வீடு அந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க.
சென்னையில் வந்து பெரும்பாலும் 3 மாதத்துக்கு ஒரு மொபைல் மாற்றுறாங்க, அந்த மாதிரி அப்டேட் அதாவது அடிப்படை விஷயமே இல்லாம ஒரு ஆடம்பரத்துக்காக வாங்குறது. ஆமாம், அப்படின்றது தெரியுது. அவ்வளோ சார் ஆன்லைன்ல கேட்குறேன் சார், இஎம்ஐ வரமா சாபமா? தேவையா தேவையில்லையா? தேவையான பொருளுக்கு அது வரும், தேவையில்லாத பொருளுக்கு அது சாப்பிடும். இஎம்ஐ கடன் தேவையா தேவையில்லையா? அதான் அதை யூஸ் பண்றது பொறுத்து. தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து. ஓகே, நீங்க ஒரே வார்த்தை நீங்க சொல்லணும், இஎம்ஐ கடன் வேணுமா அத்தியாவசியம். வேண்டாமா? வேண்டாம். வேண்டாம். ஓகே, உங்களை பொறுத்த இஎம்ஐ தேவையா தேவையில்லையா? ஒரு சிலத்துக்கு தேவை, ஒரு சிலருக்கு தேவையில்லை. அது எப்படின்னா கம்பல்சரி இது நமக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால இதை இஎம்ஐ நம்மளால கட்ட முடியும் அப்படின்ற பட்சத்தில் அது வாங்கலாம். முடியாது, இது நமக்கு இது இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தேவையில்லைன்ற போது இஎம்ஐ கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.